ரணிலின் கைதினை அடுத்து பரபரப்பாகும் நீதிமன்ற வளாகத்தில் திடீர் மின்தடை. கோட்டை நீதவான் நீதிமன்ற பகுதியில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதனால் ரணிலுக்கு பிணை வழங்குவதில் விசாரணையில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீதிமன்ற வளாகத்தில் மின்சார தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதனால் மின்சார சபை ஊழியர்கள் நீதிமன்ற வளாகத்துக்கு வருகை தந்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது நீதிமன்றில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரணிலின் பிணை மெனு மீதான விசாரணை அரை மணி நேரத்துக்கு பிற்போடப்பட்டுள்ளது. ரணிலுக்கு பிணை வழங்குவதை சட்டமா அதிபர் திணைக்களம் கடுமையாக ஆட்சேபிக்கிறது. முன்னதாக பிணை வழங்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அது தொடர்பான நீதிமன்ற இறுதி தீர்ப்பு இன்னும் வரவில்லை என கூறப்படுகின்றது. இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கும் தீர்மானத்தில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. ரணிலின் கைதினை தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு மைத்திரி சாமர விரைந்திருக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணையின் முடிவு இன்னும் சிறிது நேரத்தில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நீதிமன்றத்துக்கு வருகை தந்துள்ளார். அவரைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தும் நீதிமன்றத்துக்கு வருகை தந்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் நீதிமன்ற வளாகத்தில் கூடியுள்ளனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன, டிரான் அலோஸ், அனுர பிரியதர்சன ஜாபா, வஜிர அபேவர்தன, நிமல் லன்சா, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, முஜிபுர் ரஹ்மான், ரவி கர்மநாயக்கு, ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன ஆகியோர் நீதிமன்றத்துக்கு வருகை தந்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்கே நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னிலையாகியிருந்தார். 4 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த வாக்குமூலத்துக்கு பிறகு விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்படுவார் என நடப்பதற்கு முன்னரே பிரபல யூடியூபர் ஒருவர் பேசியது சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்பில் சஜித் பிரேமதாச தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்து குறிப்பிட்டிருப்பதாவது அப்பதிவில் யூடியூபர் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்படுவார் என்பது நடப்பதற்கு முன்னமே எதிர்ப்பு கூறுவது இது வெறும் தற்செயல் நிகழ்வாக இருக்க முடியாது. இது ஒரு திட்டமிட்ட நிகழ்வாக அமைந்திருக்க முடியுமா? அது உண்மையாக இருந்தால் சட்டம் ஒழுங்கு போன்ற உன்னதமானதொரு விடயம் நாடக காட்சியாக மாறும். அந்நாள் மோசமானதொரு நாளாகும் என்று பதிவிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு துறையால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து போஸ்ட் ஒன்று சமூக வலைதளங்களில் மீண்டும் வைரலாகியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படாவிட்டால் தான் தன்னுடைய யூடியூப் சேனலை மூடிவிடுவதாக சுதத் திலக்ஸ்ரீ தன்னுடைய யூடியூப் சேனலில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை தெரிவித்திருந்தார். அதேவேளை இந்த பின்னணியில் ஒரு யூடியூபர் கணித்தபடி அவர் கைது செய்யப்பட்டுள்ளது மிகவும் கவலை அளிப்பதாக முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருந்தார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்படுவார் என்பதை யூடியூபருக்கு எவ்வாறு முன்னரே தெரியும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
ಕೂಡ ಹಿಡಿದೆ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது. தென்னிலங்கை அரசியலில் பரபரப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னிலையாகியிருந்தார். அவரது பதவிக்காலத்தில் அமெரிக்காவுக்கும் பின்னர் இங்கிலாந்துக்கும் பயணம் மேற்கொண்டார். இந்நிலையில் இங்கிலாந்து பயணத்தின் ஒரு பகுதி தனிப்பட்ட காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டதாகவும், ஆனால் அரச நிதியிலிருந்து நிதி அளிக்கப்பட்டதாகவும் 16.9 மில்லியன் ரூபாய் செலவாக்கியதாகவும் போலீசார் தெரிவித்த நிலையில் அது தொடர்பிலான விசாரணைக்காகவே அழைக்கப்பட்டிருந்தார். விசாரணையின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க மற்றும் ரணிலின் தனிப்பட்ட செயலாளராக இருந்த சாண்ட்ரா பெரேரா ஆகியோரிடம் போலீசார் ஏற்கனவே வாக்குமூலம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை ஏராளமான சர்வதேச ஊடகங்கள் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் கைது சர்வதேச ரீதியில் பேசுபொருளாக மாறியுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. ரணில் விக்ரமசிங்க இன்று காலை வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்த நிலையில் 4.5 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார். 2 மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்ட ரணிலின் கைது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் 2 மாதங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் ஹன்சாட் படுத்தியதாக அமைச்சரும் அவைத்தலைவருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தன்னுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழா ஒன்றுக்காக லண்டன் சென்றிருந்த நிலையில் குறித்த பயணத்துக்கு அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், நீதிக்கு முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டிலேயே ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்துள்ளோம். இதற்கான காரணங்கள் அனைத்தும் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எதிர்க்கட்சியினர் அவர்களின் உறுப்பினர்களுக்கும் நடக்கும் போது பழிவாங்கல் என தெரிவிக்கின்றனர். மற்றவருக்கு நடந்தால் அது நீதி, தங்களுக்கு நடந்தால் அது பழிவாங்கலாக பார்க்கின்றனர் என்றார். இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிற்பகல் கைது செய்யப்பட்டார்.
இந்நிலையில் இங்கிலாந்து பயணத்தின் ஒரு பகுதி தனிப்பட்ட காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் அரசு நிதியில் இருந்து நிதி அளிக்கப்பட்டதாகவும் 16.9 மில்லியன் ரூபாய் செலவாக்கியதாகவும் போலீசார் தெரிவித்த நிலையில் அது தொடர்பிலான விசாரணைக்காகவே அழைக்கப்பட்டிருந்தார். விசாரணையின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க மற்றும் ரணிலின் தனிப்பட்ட செயலாளராக இருந்த சாண்ட்ரா பெரேரா ஆகியோரிடம் போலீசார் ஏற்கனவே வாக்குமூலம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
කොහෙද? කොතේ?